தேர்தலை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அதாவது நான் மற்றவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நான் என்ன லெவலில் இருந்து என்ன சொல்ல முடியும்னா, நான் வந்து இந்த டிவிகேக்காக ஒரு 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 ஆதரவு நிலைப்பாடு இருக்குது அப்படின்றத கணிக்க தவறி இருக்கும் அப்படின்றது தான். ஆனால் இது வந்து என்னால் வந்து ஒரு வேவ், அதாவது இந்த இருக்க ஆட்சிக்கு எதிரான மனநிலைன்றதை ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவாகவோ அல்லது விஜய்க்கு ஆதரவான ஒரு அலை வீசுது, சுனாமி வீசுது அப்படின்னு என்னால் அந்த நம்பருக்கு வர முடியல. ஏன்னா அந்த நம்பர் சொல்லணும் நமக்கு. விஜய்க்கு ஆதரவான மனநிலை இருந்திருக்கு, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்திருக்கு. இது ரெண்டும் உண்மை. ஆனால் அது வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொபோஷனை சொல்லுவோம்ல, இந்த ஆட்சி வேண்டாம் தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்றது இல்லை. அப்படி தூக்கி எறிஞ்சிருந்தா திமுக வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கணும். 2011 நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து திமுக இருந்தது. 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த தேர்தலில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். 2 தொகுதிகள் தான் வந்து திமுக ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அதுதான் அலை. அதுதான் வந்து எதிர்ப்பு அலை இருந்ததுன்னு சொல்ல முடியும். இது எதிர்ப்பு அலைன்னு நம்மளால சொல்ல முடியல.